எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னைக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அப்பனே ஆண்டவா, உனக்கே தெரியும்பா, என் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இதில் எந்த பிரச்சனையும் நான் உங்ககிட்ட சொல்ல. மாமியார் பிரச்சனையா, புருஷன் பிரச்சனையா, பிள்ளைங்க பிரச்சனையா, நாத்தனார் பிரச்சனையா, தினந்தோறும் ஒவ்வொரு பிரச்சனையும் வரிசை கட்டிக்கிட்டு வருது. எவ்வளோதான் நானும் தாங்கிறது? எவ்வளோதான் தாங்கிறதுக்கு இந்த மனசுலையும் இந்த உடம்புலையும் தெம்பு இருக்குது? நீயே சொல்லு பார்ப்போம். கொஞ்சமாவது எதையாவது ஒன்று குறைச்சி விடுப்பா. முடியலப்பா. கட்டுன பாவியும் தான் வேலை வெட்டிக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான். கைக்கு நிறைய சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? வீடு வரமாட்டிக்குதே, குடிச்சே அழிச்சு விட்றானே. இவங்கிட்ட இருந்து 15 காப்பாற்றி கரை சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதுலே. சரி, கட்டுனது தான் அப்படி இருக்கு. அது பெத்ததாவது தெளிவாக இருக்குன்னு பார்த்தா அது அதுக்கும் மேலே இருக்கு. நம்ம ஒரு 15 சேர்த்து தெரியாமல் ஏதாவது ஒன்று வாங்கினோம்னா அதை எப்படிதான் புள்ள வீட்டுக்கு கொண்டு போய் கரை சேர்க்கலான்னு அது காத்துக்கிட்டு கிடக்கு. இந்த 2 பிரச்சனையும் தான் நம்மளா போய் தலை கொடுத்தோன்னு பார்த்தா நமக்கு பிறந்ததுகளாவது தெளிவாக இருக்குன்னு பார்த்தா அது அதுக்கும் மேலே பெருசு. வேலைக்கு போகிறேன்னு பைய தூக்கிக்கிட்டு போயிடுறா. அவள் எப்படியோ அவளுக்கு அடுத்த குடும்பம்னு ஆகிப்போச்சு. ஏதோ கல்யாணம் காய்ச்சின்னு ஆகிப்போச்சுன்னா அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவா. இந்த குடும்பத்துக்குன்னு தலை வாரிசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இலை வாரிசாக பிறந்தவன் தான் என் பையன். என் பையனாவது என் பேச்சை கேட்டு ஒரு வேலை வெட்டிக்கு போவான்னு பார்த்தா படித்து முடித்த நாள்லேருந்து அந்த கட்டிலையே படுத்து தேயின்னு தேய்க்கிறான். அந்த கட்டிலுக்கு வாய் இருந்தால் கூட அழுதுடும். அந்த அளவுக்கு நடக்குது இந்த வீட்டில் கூத்து. அவன் வயசில் உள்ள பசங்கள்லாம் வேலை வெட்டின்னு போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் இது அந்த கட்டிலையே செட்டில் ஆகி கிடக்குது. இதுகளையெல்லாம் தாங்கி நான் வரத்துக்குள்ள போதும்னு ஆகுதுப்பா. ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற கணக்கா என் வீட்டுக்கும் ஒரு வாசப்படி இருக்கு. அது என்னைக்கு ரொம்ப செல்வாக்கா மாறும்னு தெரியல. இருக்கிறது வாடகை வீடு. நான் என்ன பெருசா ஆசைப்பட்டுட போறேன்? ஒரே ஒரு சொந்த வீடு கட்டணும். ஊர்ல உள்ள எல்லாருக்கும் என் புருஷன் மேஸ்திரி வீடு கட்டி கொடுக்குறான். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசையும் கனவையும் மனசுக்குள்ள பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீதான்பா வழி வெட்டணும். சரோசாக்கா, எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 3 லிட்டர் பால் வேணும். 3 லிட்டர் பால் இருக்கா? 3 லிட்டரா? ஒரு நிமிஷம். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து 3 லிட்டர் கேக்குறானே. இவன் ஒருத்த மட்டும்தான் நம்ம ஊர்ல பாலுன்னு கேட்ட உடனே கை மேல காசு கொடுப்பான். இவன் கேட்டு பால் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாதே. என்ன பண்ண ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் பால் ஊத்தி ஆகணும். அந்த ஆளுக்கு முக்கியமா ஊத்தி ஆகணும். என்ன பண்றது? இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாடு வெறும் 3 லிட்டர் தான் கறந்துச்சு. இந்த 3 லிட்டரை வச்சுக்கிட்டு ஊருக்கே தானம் பண்ண முடியாது. இதுல எப்படி அவனுக்கு கொடுக்கறது? என்ன பண்ண? ஏக்கா, பால் இருந்தா சொல்லுக்கா, இல்லைன்னா நான் வேற பக்கம் இது பாக்குறேன்க்கா. தம்பி, பால் இருக்குப்பா. 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன்ப்பா. ஓ சரிக்கா, நீங்க எதுவும் பால் கொண்டு வரலைன்னா கடையில போய் பாக்கெட் பால் வாங்கிடுவேன். அதான் கேட்டேன். தம்பி, அதெல்லாம் கவலையே படாதப்பா. அக்கா பாலோட வரேன் பாரு. சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா. பால் இருக்கும், தண்ணி இருக்கும், பிரிக்க முடியாது. எவனாவது வாரானா போறானா? இல்ல, சீக்கிரம் வேலையை மாத்திர வேண்டித்தான். கேட்டேன். 3 லிட்டருக்கு பதிலா 5 லிட்டர் 6 லிட்டர்னு கேட்டிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பணத்தை பார்த்துருக்கலாம். நமக்கு வச்சது அவ்வளோதான். ஆள் வரத்துக்குள்ள எடுத்து ஊத்திக்கிட்டு ஓடுவோம். என்னடா இது? காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பக்கம் விடிஞ்சதுக்கும் விடியாததுக்கும் முன்னாடியுமே பாலுன்னு ஏலம் போட்டுக்கிட்டு வருவா. இன்னைக்கு விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அந்த பால்காரியை காணமே. இவ பால் கொண்டு வந்து நம்ம காய வச்சு டீ வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல இருக்கே. பேசாட்டுக்கு வரக்காப்பியை வச்சுருவோமா? வரக்காப்பியை வச்சோம்னா இந்த கிளவி எனக்கு வரக்காப்பியை ஊற்றே எனக்கு கொண்டு விடுவா போல இருக்கேன்னு சொல்லிட்டுல அவன் பிள்ளைக்கு போன போட்டுருவா. ஷோ, என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. அப்பா ஆண்டவனே, என்னைக்கும் போல் இன்றைக்கும் நல்ல நாளாக இருக்கணும்பா. மணி எத்தனை? 6:30 ஆகுதா?
ஆறையாவது இன்ன வரைக்கும் ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்காம இருக்கிறாளே இவளாம் மருமவளா. இதுவே அவங்க அப்பா அத்தா வீட்டுக்கு வந்தா போதும், ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ காப்பி கொண்டு வரது என்ன, திங்கிறதுக்கு கடி கொண்டு வரது என்ன, பிஸ்கட்டு அது இதுன்னு எல்லா லொட்டு லொசுக்கும் இந்நேரத்துக்கு போயிட்டு வந்திருக்கும். ஆனால் நமக்குன்னா இலக்காரம் இருக்கட்டும் இருக்கட்டும். என் அவளுக்கு போன போட்டு சொன்னா தான் எல்லாம் சரிப்பட்டு வரும். அத்தாடி மணி என்ன 9 மணி ஆகி போச்சா? ஐயோ, இது தெரியாம இம்புட்டு நேரம் தூங்கி விட்டனே. இந்த எரும மாட்டுக்கிட்ட நேத்தே நைட்டே சொன்னேன், காலையில வெள்ளனையா போகணும், 9 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கணும்னு சொன்னேன். இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட எழுப்பாம இருக்கிறாளே, இவ்வளவு மனுஷியா? காசு மட்டும் ₹1 கம்மியா இருந்தா போதும் சம்பளத்துல. ஐயோ காசு இல்ல, ஐயோ காசு இல்லன்னு என்ன அக்கபர் பண்ணுவா? இன்னைக்கு எழுப்பு விடுறீனா எழுப்பாம இருக்கிறாளே, இவ்வளவுலாம் என்னத்த பண்றதுன்னு தெரியலையே. இவ வருவாளா வரமாட்டாளா? பாத்தியா? நல்லா இடுப்பு மேல கைய வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கத பாத்தியா? மனுஷன் என்ன சொன்னா, மணி எத்தனை? இருக்கட்டும் பாத்துக்கிறேன். என்னங்க எந்திரிச்சிங்களா? என்னடா இது, என்னங்க எந்திரிச்சிட்டீங்களான்னு தான் நினைக்கிறேன். என்னமோ வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு போறது. துண்டு எங்க? வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு போன ஆளுக்கு துண்டு எடுத்து போட்டுக்க தெரியாதா? துண்டு எங்கன்னு கேட்டேன். இப்பதான் இடுப்புல வச்சிருந்தேன், இறக்கி விட்டு என்கிட்ட ஓடிருச்சு போல இருக்கே. நீங்க பாக்கலையா? இந்த நக்கல் தானே ஆகாதுன்றது. துண்டு எங்கன்னு கேட்டேன். எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்துட்டு வர போறேன், அதுக்கு எதுக்கு இந்த கத்து கத்துறீங்க? துண்டு எடுத்துட்டு வா. போறேன். மெல்ல நட மேனி என்னாகும். போறேன். மணி ஆகி போச்சு, இப்பதான் அண்ணன் நட நட்டு போட்டுக்கிட்டு வராளே. கூட எங்க? காலங்கத்துல இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எப்பயும் இவ்வளோ நேரமா எந்திரிக்கவும் மாட்டான். இன்னைக்கு ஒரு பக்கம் விடியறதுக்கு விடியாததுக்கு முன்னாடி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு குளிக்கிறது என்ன, கத்துறது என்ன, என்னவா இருக்கும்? என்ன இந்த பால்காரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரு நாள் நேரமாக வந்துடுவா, ஒரு நாள் லேட்டாக வருவா. இவளை நம்பிக்கிட்டு பால் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம கடையிலே போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிடலாம் போல இருக்கே. அங்கே போனால் உடனே கை மேலே காசு கேட்பான்றதுக்காக தான் அந்த கடை பக்கம் போகாமல் இருக்கேன். இல்லைன்னாத்தான் இவளை எதிர்பார்க்காம நான் அங்கே போயிடுவேனே. பத்ரகாளியக்கா, பத்ரகாளியக்கா. பால்காரி வந்துட்டா போல இருக்கு, போவோம். பால்காரி சத்தம் கேட்டுச்சு, பால்காரி எங்க காணா? ஏக்கா, நான் தாங்க கூப்பிட்டேன். நீயா? நான் கூட பால்காரியோன்னு நினைச்சிட்டேன். ஏக்கா, உங்களுக்கும் பால் ஊத்தலையா? இல்லையம்மா, நானும் காலையில இருந்து எனக்கு டீ குடிக்கலன்னா அன்னைக்கு வேலையே ஓடாது. நான் ஒரு டீயை குடிச்சுட்டு வேலை வெட்டிய பாப்போன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளையே காணோம். ஏக்கா, இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கக்கா, அடுத்த தடவை பாரு, நானே ஒரு லோனை போட்டு ஒரு மாட்டை வாங்கி பாலை கறந்து ஊற்றி வித்துறேன் பாரு. அதை செய்யடி, இவளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. பால் பால் வாடியம்மா வா, வர நேரமா இது. வீட்டுல உள்ளவங்களுக்கு வேற வேலையே இல்லையே, இதே தான் பாத்துக்கிட்டு நிக்க முடியுமா? என்னடா ஆகி போச்சு? கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் லேட்டா? ரொம்ப லேட் ஆகி போச்சு. சரி சரி, லேட்டா என்ன, குடிச்சுக்கலாம். சரிம்மா, பாலை ஊத்து. ஏன் இம்புட்டு நேரம் இன்னைக்கு ஆகி போச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, ஒரு பால் ஆர்டர், அதான் ஆர்டருக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். பால் ஆர்டரா? சென்னிவள முருகேசன் போன் போட்டிருந்தேன், ஏதோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, 3 லிட்டர் பால் வேணும்னு, அதான் போய் கொடுத்துட்டு வர போனேன். 3 லிட்டரு பால் கொடுக்க போனியா? ஏண்டி, உன் மாட்டிலே பால் தீந்து போக போகுது, இன்னும் 1 வாரம் தான், அதுக்கு மேலே பாலே காணாதுன்னு இன்னும் 3 லிட்டர் பால்ன்ற? ஐயோ, அந்த குந்தாணி செடிக்கு கண்டுபிடிச்சிருவாளே. பாலுனா இந்த பால் இல்ல, நான் கடையில வாங்கி கொடுத்தேன். ஓஹோ, நான் கூட தண்ணியை கீத்து கலந்து கொடுத்துட்டியோன்னு நினைச்சேன். பாராமுதா, நான் திங்கிற சோத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பழக்கமே எனக்கு கிடையாது சொல்லிவிட்டேன். தண்ணியில பால் கலக்கறவன மனுஷனா? தண்ணியில பாலை கலக்க கூடாது, ஆனா பால்ல தண்ணி கலக்கலாம், அப்படிதானே? ஏக்கா, இங்க பாருக்கா, இப்படிலாம் பேசினா அப்புறம் நான் பால் ஊத்த மாட்டேன் பாத்துக்கங்க. ஐயோ, உங்க சண்டையை அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பால் வரல, எங்க வீட்டுல சண்டைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா வர வர ஏன் பால் பொங்கவே மாட்டேங்குது? பால் பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? நம்மளும் குடிச்சு முடிச்சு வந்தாச்சு, இன்ன வரைக்கும் ஒரு காப்பி தண்ணி வைக்கல, ஒரு சோறு குழம்பு பொங்கல. வெளியே நின்று வெட்டி கதை. இருக்கட்டும் பாத்துக்கிறேன். இவனுக்குலாம் ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு. படிச்சு முடிச்சு விட்டு என்ன தூக்கம் தூங்குறான். இவன மாதிரி இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை போல இருக்குது. இந்த இன்ஜினியர் வேற வந்து பாரியா, ஒரு வீட்டு ஆர்டர் ஒண்ணு இருக்குன்னாரு, போய் என்ன இதுன்னு பாக்கணும். மணி வேற ஆயிப்போச்சு, சட்டு புட்டுன்னு கிளம்பி போவோம். சரி, பால் பொங்கட்டும், அதுக்குள்ள காய்கறி எதை அரிஞ்சு வைப்போம். என்ன காய் கிடக்கு? தக்காளி இருக்கு, முள்ளங்கி இருக்கு, புடலங்காய், பீக்கங்காய். ஷோ, சாம்பார் வைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று காய் கிடக்குது. முள்ளங்கி சாம்பார் வச்சா அவனுக்கு பிடிக்காது,
புடலங்காய் போட்டா இந்த கிளவி வேற எனக்கு வாயு வாயு இதெல்லாம் போட்டு என்ன கொல்ல பாக்குறியான்னு சொல்லும். இந்த வீட்டுல ஆளாளுக்கு என்னத்தை சமைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. மண்டை வலியே வந்துடும் போல இருக்கு. என்ன பட்டையும் கொட்டையுமே கிளம்பியாச்சு? ஒரு பக்கம் விடியறதுக்கு விடியாததுக்கு முன்னாடி யாரு கோபத்துல இருக்கேன், உத வாங்கிறாத சொல்லிட்டேன். என்ன இப்ப என்ன ஆச்சு? ராத்திரி தூங்க போகும்போது உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? நீ குடிச்சுப்புட்டு சொல்றது உனக்கே தெரியலன்னு போது எனக்கு எப்படி தெரியும்? இந்த வாயில வச்சுக்க உடனே நாய் தூக்கிட்டு போயிருந்து சொல்லிக்க. நேத்து ராத்திரியே என்ன சொன்னேன்? அந்த இன்ஜினியர் என்னை வர சொல்லி இருக்காரு வீடு கட்டுற விஷயமா. நான் போகணும் 9 மணிக்குள்ள அவரை பார்க்கணும், அங்க நான் 9 மணிக்கு இருக்கணும்னு சொன்னேன். மணி எத்தனை ஆகுது? இன்ன வரைக்கும் எழுப்பணும் அப்படி இப்படின்னு இந்த அக்கறையாவது இருக்கா உனக்கு? கொஞ்சம் சம்பளத்துல ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியானா போதும் உடனே 10 ஊருக்கு கத்திரியே. உங்க நேரம் எழுப்பணும்ன்ற ஒரு அக்கறை வேணா? அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல. இப்ப மணி எத்தனை? மணி எத்தனை? 10:30. இப்ப எதுக்கு கத்துற? மணி 7:30 தான் ஆகுது. அது 7:30. பாருங்க மணி எத்தனைன்னு. ஆமா 7:30. அப்ப நான் அந்த கடிகாரத்துல பாக்கும்போது 9:30 காட்டுச்சு. அங்க கடிகாரத்துக்கு ஜெல்லு தீந்து போய் 2 நாள் ஆச்சு. செல்லு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எனக்கு நாக்கு தான் தள்ளி போச்சு. வாங்கிட்டு வந்து கொடுத்த பாடு இல்ல. அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு எந்திரிச்சு போனா நான் அதுக்கு பொறுப்பாக முடியுமா? ஐயோ ஆண்டவனே, இம்புட்டு நேரமா எந்திரிச்சா பகல்ல வேலை செய்ய முடியாது, உடம்பெல்லாம் வலிக்குமே, தூக்கமா வருமே. என்ன மட்டும் வேலை செஞ்சு இவர் கிழிச்சிருவாரு. ஏண்டி அவ்வளவு நேரமா இங்கிட்டும் அங்கிட்டும் போனனே ஒரு வார்த்தை ஏயா மணி இவ்வளவுதான் ஆகுதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்த? ஆமா நான் வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தேன். மணி எத்தனைன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன வாயில கொள்ளிக்கட்டையா வச்சிருந்த? ஒண்ணு செவுத்துல நானே போய் என் தலையை வச்சு முட்டிக்கிறது ஒண்ணு. ரெண்டுக்கும் ஒரே வழிதான். என் ஆத்தா எப்படி பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருக்கு பாரு. பொண்ணை பார்த்து கட்டி வைனா பொறுக்கியா பார்த்து கட்டி விட்டுருக்குது. என்ன கிளிக்கிறா காலங்காத்தாலேயே. இவங்க கிட்ட எல்லாம் இப்படி வாய் போடலன்னா என்ன இந்நேரத்துக்கு தூக்கி கட்டி இருப்பாங்க. அடியே ஒரு காப்பி தண்ணி வச்சு கூடடி. நான் என்ன இப்படி தொண்ணாந்துக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? ஐயோ அடுத்த 6 மணி ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் எடுத்துட்டு வாரேங்க.